கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். என்னங்க நடக்குதுங்க? ஆர்சிபி தனி மேஜிக் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம். 5 அவுட் ஆஃப் 5 அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஐபிஎல்ல. ஸோ பெருசா அவங்க கிட்ட இருந்த எந்த பர்ஃபார்மன்ஸும் இல்லை. கிட்டத்தட்ட 7லேருந்து 8 கேம்ல ஒன்று தான் வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பேக் டு பேக் வின்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ பிளே ஆஃப் வாய்ப்பு 100% ஓப்பனாக இருக்கு. எல்எஸ்ஜி கையிலையும் சிஎஸ்கே கையிலையும் தான் ஆர்சிபி வெற்றியும் இருக்கு. அண்ட் ஆர்சிபியோட கடைசி கேம்ல பர்ஃபெக்டா ஜெயிச்சாங்கணும். அதுக்கு முன்னாடி நேற்று மேட்ச்ல என்ன நடந்துச்சு, எப்படிப்பட்ட வின்னிங் மூமெண்ட் அது, நெட் ரன் ரேட் எவ்வளோ ஏறி இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நேற்றைய மேட்ச் ரொம்ப க்ரூசியலான ஒரு மேட்ச்னு சொன்னோம், டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டா. ஸோ அதனால ஒரு நல்ல வாய்ப்பு என்னன்னா, ரிசர்வ் பண்ணிட்டு அந்த டீம்ல இல்லைங்க. ஒரு பேட்ஸ்மேனும் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட். ஸோ பெருசாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க டீம்ல ஆடுறக்கும் ஆள் இல்லாமல் இருந்தது. பட் இருந்தாலும் பயங்கரமா ஃபைட் பண்ணாங்க. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அதை தாண்டி டிசி சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட டிராப் கேட்ச். மேபி அதெல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு 170 அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளேயே டார்கெட்டை முடிச்சிருக்கலாம். அன்பார்ச்சுனேட்லி வில் ஜாக்ஸுக்கு ஒரு 3 கேட்ச், ஸோ ரஜத் பட்டிதருக்கு ஒரு 3 கேட்ச்னு சொல்லி ஏகப்பட்ட கேட்சை வந்துட்டு டிராப் பண்ணி தொலைச்சிட்டாங்க. ஸோ பரவாயில்ல, ஆர்சிபிக்கு சாதகமாக இருந்துன்னு சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஓவர்லேயே 100 ரனுக்கு மேலே வந்தாச்சு. ஆனால் செகண்ட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா சரியா ஆடலைங்க. அடுத்த 10 ஓவரில் ரொம்ப புவரான ஒரு டிஸ்பிளேன்னு தான் சொன்னோம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பேட்டிங் லைனப்புக்கு ஸோ 220 240 அந்த மாதிரி போயிருக்கலாம். அப்படி போயிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 87 ரன் வித்தியாசத்தில் வந்துட்டு ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நெட் ரன் ரேட் எங்கேயோ எகிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் ஒரு 40 ரன் ஷாட்டுங்க. ஸோ தயவு செஞ்சு எப்படியாவது அடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ மிடில் ஆர்டர்ல நிறைய கட்டை போட்டாங்க. கேமரூன் கிரீன் பெருசாக ஆடின மாதிரி இருந்துச்சு, ஆனால் ஆடவே கிடையாது. ஒரு 24 பாலோ என்னமோ பிடிச்சி 32. ஸோ பெரிய டிஃபரெண்ட் இல்லாமல் ஒரு 100 ரன் 120 ரன் ஸ்ட்ரைக் ரேட்ல தான் ஆடிட்டு இருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரஜத் பட்டிதர் போனதுக்கப்புறமும் வில் ஜாக்ஸ் போனதுக்கப்புறம் அப்படியே பேட்ஸ்மேன்ஸ் உடைய இது ட்ராப் அப்படிங்கிறது வந்துட்டு நடந்துச்சு அப்படிங்கிறத கண்ணால் பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக ஒரு 40 ரன் ஷாட் தான் இருந்தாலும் பரவாயில்ல. 187 அப்படிங்கிறது ஒரு நல்ல டார்கெட் தான். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா டிசி வந்தாங்க. ஆரம்பத்துல இருந்து ஓரளவுக்கு நல்லா ஆடி இருந்தா மேபி இந்த டீம் வின் பண்ணியிருப்பாங்க. அக்ஷர் பட்டேல் கிட்ட இருந்து அவ்வளோ ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்துச்சு. அவ்வளோ ஒருமையாக ஆடிட்டு இருந்தவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை. ஸோ அன்பார்ச்சுனேட்லி மெகூருக்கு பார்த்தோம் அப்படின்னா தேவையில்லாத ஒரு ரன் அவுட் அப்படின்னு சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டப்ஸும் தேவையில்லாத ரன் அவுட். ஸோ அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் கூட மேட்ச் முடிச்சிருப்பாங்க. ஸோ அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப தூரம் டெல்லி வந்துட்டு போராடி பார்த்தாங்க. ஸோ கடைசி வரைக்கும் கேம் எடுத்துட்டு போனாங்க. ஸோ அக்ஷர் பட்டேலோட விக்கெட் போனதுக்கப்புறம் கேம் முடிஞ்சு போச்சு. 47 ரன் வித்தியாசத்தில் ஆர்சிபி ஒரு அருமையான ஒரு வெற்றின்னு சொல்லணும். ஸோ இந்த வெற்றிக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மேட்ச்லேயே நிறைய மூமெண்ட் நடந்துச்சு. அதை பற்றி சொல்லணும் இல்லையா? ஸோ விராட் கோலி அண்ட் இசாந்த் சர்மா 2 பேருமே டெல்லி டீமுக்காக விளையாண்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். ஸோ அவ்வளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். விராட் கோலி ஒரு 4-6 அடிச்சுட்டு அப்படியே அவர்கிட்ட போய் அப்படியே ஸ்லெட்ச் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் இசாந்த் சர்மா வந்துட்டு போகும்போது இடிச்சிட்டு போகிற மூமெண்ட் எல்லாம் பயங்கர கியூட்டான ஒரு மூமெண்ட். விராட் கோலிக்கு அகேன்ஸ்டா இப்படி பண்ணக்கூடிய ஆளை நம்ம இப்போதான் பார்க்குறோம். ஸோ அவ்வளோ ஒரு ஃபன்னியாகவும் அவ்வளோ ஜாலியாகவும் ஸோ ஃபேஸில் ஸ்மைல் வர வைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபியோட அருமையான வெற்றி. ஸோ இந்த வெற்றிக்கு அப்புறம் ஆர்சிபி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வெயிட் தான் பண்ணணும், வேற எதுவுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா ஆர்சிபியோட குடிமை யார் கையில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்எஸ்ஜி கையில் தான் இருக்கு. என்னதான் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி ஒரு நாக் அவுட் கேமாவே இருந்தாலும் அந்த கேமுக்கு முன்னாடி இந்த எல்எஸ்ஜிங்கிற டீம் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு 2 மேட்ச் இருக்கு. இதுல 2மே ஜெயிச்சிட்டா அவங்க 8 வின் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவாங்க. ஓகேவா? ஒரு கேம் வந்துட்டு டெல்லிக்கு அகேன்ஸ்டா நடக்குது, இன்னொரு கேம் மும்பைக்கு அகேன்ஸ்டா விளையாடுறாங்க. இந்த 2மே சிஎஸ்கே ஆர்சிபி போட்டிக்கு முன்னாடியே நடத்த முடியுது. ஸோ அதுல எல்எஸ்ஜி 2மே வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா 8 வின் பண்ணி கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்ல போய் கொண்டுருவாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொன்னு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்க 7 வின்ல இருக்காங்க. அவங்களுக்கும் 2 மேட்ச் இருக்கு. அதுல 1 வின் பண்ணா 8 வின் அப்படிங்கிற மாதிரி போய் வந்துருவாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபிக்கு டஃப் ஆகும். ஸோ இப்போதைக்கு எல்எஸ்ஜி ஏதாவது ஒரு கேம் தோத்தா மட்டும்தான் ஸோ ஆர்சிபிக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 2மே ஜெயிச்சுட்டாங்க அன்பார்ச்சுனேட்லி. அது மட்டும் இல்லாம இவங்க எஸ்ஆர்எச்சும் ஜெயிச்சுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ சிஎஸ்கேக்கு மட்டும்தான் வாய்ப்பு, ஆர்சிபிக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இவ்வளவு தூரம் வந்து போராடினது வேஸ்டா தான் போகும். ஸோ இந்த ஒரு மேட்ச் அப்படிங்கிறது ரொம்ப குரூசியல். எல்எஸ்ஜி தோக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் ப்ரே பண்ண போறாங்க. ஸோ அந்த டீட்டெயிலாம் நான் என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி தனியாக போடுறேன். இப்போதைக்கு நெட் ரன் ரேட் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருங்க. ஏன்னா இவங்க ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க அண்ட் 47 ரன் வித்தியாசத்திலும் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஸோ +200 இருந்தது +400க்கு மேலே வந்துருச்சு. ஸோ ஆர்சிபி 500 தான். ஸோ பெரிய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. சரி, சிஎஸ்கே 500 தான், பெரிய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு ஒரு வின்னிங் கால்குலேஷன் இருக்கு. சிஎஸ்கே கூட ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் எவ்வளோ ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும், எவ்வளோ விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும், எவ்வளோ ஓவரில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற கால்குலேஷன்லாம் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் நம்ம சேனலோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் ஆர்சிபி வந்துட்டு குவாலிஃபை ஆகணும் உள்ள போகணும்னு நினைக்கிறீங்களோ ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க.